படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆமாம் சார். கான்செப்ட் வந்து எல்லாமும் இருக்கு. கான்செப்ட்னா இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் வந்து வரக்கூடிய த்ரில்லரு, ரவுடிசம், தாதா, கடத்தல் எல்லாமே இருக்கு. ஆனால் எதையும் வந்து ரொம்ப விரசமாகவும் காட்டாம, ரொம்ப ஒரு வன்முறையாகவும் காட்டாம, எல்லாம் இருக்கக்கூடிய படத்தை எப்படி பெரிய பட்ஜெட் எடுக்க முடியுமோ அதை வந்து இந்த சின்ன பட்ஜெட் படத்தில் மக்களுக்கு எது தேவையோ எந்த அளவுக்கு போதுமோ அதை அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அவங்களும் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரி ஹீரோ வந்து அவர் கொடுத்த ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறார். இன்ட்ரோல் வரைக்கும் அவருடைய ரோல் வந்து வேற மாதிரி ஒரு காமெடியாக, ஒரு கேஷுவலான, ஒரு சராசரி மனுஷனை நம்ம ஒரு டிரைவரை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஆனால் இன்ட்ரோலுக்கு பிற்பாடு உங்களுக்கு சஸ்பென்ஸ் முடியல பார்க்கும்போது அவருடைய கேரக்டரை டோட்டலாக மாற்றிருக்காரு. ஸோ நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். தாவூதுன்றவன் ஒரு என்ன ஒரு மாபியா தலைவன், பெரிய தலைவன். ஆனால் தாவூதையே நாங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கல. அதை வந்து அப்படியே பேக்ரவுண்டில் தான் பார்த்தோம். அவர் நெக்ஸ்ட் பார்ட்டி எடுக்கிறதுக்கு தகுதியான கதை. ரொம்ப செலவு இல்லாமல் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜோவியலாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு த்ரில்லராக போயிடுச்சு. சஸ்பென்ஸ் ஓவரால் நல்ல த்ரில்லர், சஸ்பென்ஸ், பொழுதுபோக்கான ஒரு படம். எல்லாரும் பார்க்கலாம் சார். தேங்க்யூ. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைக் ஃபன்னாக ஒரு ஃபைட் இல்லாத ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுத்திருக்கோம். ஸோ இதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஆடியன்ஸோட, என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பண்ணி லைக் நான் வந்து லைக் லீடாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அங்கே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்தது. பிகாஸ் குட்டி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இங்கே வந்து லைக் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் லைக் நம்ம தான் லீடாக பண்ணியிருக்கும்போது ரொம்ப ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல்லாக இருந்தது. டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் லைக் மற்றவங்க நம்மளோட லைக் நம்ம சில பேரோட ஃபேனாக இருந்திருப்போம், அவங்களோட மூவியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே ஸ்க்ரீனில் நம்ம இப்போ வரோம் அப்படின்ற போது லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லைக் கிளைமேக்ஸ், லைக் அப்புறம் சில சீன்ஸ்க்குலாம் லைக் ரொம்ப கத்தி லைக் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கேங்ஸ்டர் மூவியில் ஒரு சின்ன பாட்டாக வந்தாலும் லைக் நான் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி வந்திருக்கேன். வெளியே வரும்போது எல்லாருமே டேனின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி லைக் வந்திருக்கேன்றது ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய கெட்டப்போட வந்திருப்பேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. லைக் அந்த ஒரு 2 hours நல்லா எங்கேஜிங்காக போச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கா. ஸோ லைக் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கண்டிப்பாக பார்ப்பேன். தேங்க்யூ. படம் ரொம்ப அருமையாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆரம்பிக்கும் போது ரொம்ப சைலண்ட்டாக ஹீரோ வந்துட்டு இருந்தார். எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் சாங்ஸ் நல்லா இருந்தது. டைரக்ஷன் வந்து புதுசுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் டைரக்டர் ரொம்ப வேறு லெவலில் திங்க் பண்ணி கொண்டு போயிருக்காரு. நல்ல ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல காமெடியாகவும் இருக்குது. சப்ஜெக்ட் வந்து அதான் நம்ம பழைய தாவூத் படம், அந்த ரவுடிசம், பாம்பே, அந்த மிகப்பெரிய ஒரு தாதா, அந்த சப்ஜெக்ட் தான். அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டு வந்துருக்குறோம். இப்போ திடீர்னு தாவூத்துன்னு வரும்போது பார்க்கும்போது என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு அந்த படத்துக்கு வந்தோம். வந்து பார்க்கும்போது தெரியுது, ஆரம்பத்தில் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது. அந்த தாவூத்துங்கிறத ஒரு கெத்தை கொண்டு வந்துட்டாங்க. சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸ். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே. படம் சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி இருந்தது. அது ஒரு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து பழி வாங்குற மாதிரி ஒரு இது இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வச்சு இது வந்து ஆக்சுவலி இப்பொழுதுக்கு பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரோடதும் நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லிங்கா வந்து ரொம்ப வித்தியாசமாக அவரோடது ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு ஸ்டோரியோட அந்த ஸ்டார்டிங் இது என்னன்றது எல்லாரை பற்றின இன்ட்ரடக்ஷன் அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து அதான் ராபின்ஹுட் மாதிரி பசங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும் இந்த படம். எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா தான் இருக்குது.
என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைட் பற்றி அவங்க ஏற்கனவே பண்ணதை பழி வாங்குற மாதிரி ஒரு இது இருக்கும். எல்லாரும் பார்க்கலாம். படம் வந்து தாவத்துன்னும் போதே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க வேண்டியதெல்லாம் நம்ம ஜெமினி படத்தில் வந்து வையபுரி சார் சொன்னார், நான் தாவத்துக்கிட்ட வேலை செஞ்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அப்படிதான் பெருசாக ஏதோ ரவுடி சார்ந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து போனோம். பட் இங்கே அது இல்லை. இங்கே நல்லா பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர். ஆனால் பிரசாந்த் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அறிமுக இயக்குனர் மாதிரியெல்லாம் இல்லை, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸாக ஏதோ பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனல் ட்விஸ்ட்டு வந்து யாருமே தாவத்து கிடையாதுன்ற ஒரு இது கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஹீரோக்கு அடுத்தது பிரசாந்த் தான் தாவத் இயக்குனர். நிறைய கேங்ஸ்டர் படம் சொல்லியிருக்காங்க. சாரி நிறைய கேங்ஸ்டர் படம் வந்துருக்கு. ஆமாம். இங்கே இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே யாருமே தாவத்து கிடையாதுன்றது சொல்லியிருக்காரு. இங்கே எல்லாருமே நான் தான் தாவத்துன்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டுற மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு அதான் கடலில் கட்டி கடலில் இறக்குன மாதிரி யாருமே தாவத்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல வேலை வாங்கியிருக்காரு. எனக்கு தெரியும் பிரசாந்த் வந்து நல்ல வேலை வாங்கியிருக்காரு. எனக்கு தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் பெரிய ட்விஸ்ட்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடியெல்லாம் இங்கே யாருன்னு அப்படி ஒன்று கிடையாது. நீ ஒன்று பண்ணுறனா உனக்கு ஃபைனலாக ஒரு விஷயம், உனக்கு நீ நல்லது பண்ணால் உனக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் உனக்கு கெட்டதாக வந்து நடக்கும். நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க. பட் இது வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக தைரியமாக பார்க்கலாம். படம் அருமையாக இருக்குது பிரதர். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ரொம்ப புது இயக்குனர் மாதிரியே தெரியல, அருமையாக இருக்குது. கேங்ஸ்டர் மூவி தான், நல்லா இருக்கு. எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் 2-3 பேர் தான், எல்லாருமே ஆல்ரெடி நம்ம பார்த்தவங்க தான், அதனால ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக போகுது. நல்லா இருக்கு. எல்லாமே சொல்றேனே, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம்.